அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டியை வச்சிடலாமா? வெய்யா, நீ எதுக்கு யோசனை பண்ணி நின்று இருக்க? வர்றது 7 மதியானத்துக்கு, குரலை பத்தியதுக்கு. அடுப்புல வெயிடு சட்டியா, அடுப்பு தீ போயின்னு இருக்கேன். ஏமா இதுங்க சமைச்சு முடிச்சு நம்ம சாப்பிட்றதுக்குள்ள மயக்க போட்டு விழுந்துரும் போல இருக்குதே. வாடி உனதாடி பார்த்தேன், எங்க ஆளே காணமேனே. என்ன இதுக்கு பார்த்துன்னு இருந்தா? சமைச்சிட்டியா? சாப்பிட்றதுக்கு பார்த்துன்னு இருந்தியா என்ன? வரையும் காலி சட்டியை வச்சிருக்கிற அடுப்புல நான் வரலன்னு பார்த்துன்னு இருந்துருக்குறேன். ஏன் பார்த்துன்னு இருந்தா? வெங்காயத்தை கல்ல கட் பண்ணி கொடுப்பேன் தான் பார்த்தேன். ஆசை தோசை அப்பள வடை கதையை கேட்டுங்க. வெங்காயத்தை கல்யாணத்தை நம்ம நான் என் வீட்லேயே இருக்க மாட்டேன். என் மாமியார் தான் எல்லாத்தையும் இருக்கும். வெங்காயம் இருக்குனாலே கண்ணு எரியும். நானே ஏற்கனவே கண்ணாடி போட்டுருக்கேன். இதில் வேறு வெங்காயம் அறுத்து கண்ணு எரிஞ்சு தானே பட்டது. நான் சரி சமைச்சு முடிச்சுட்டு குரல் கொடுங்க, வரேன். பின்ன வேற என்ன பண்ண சொல்கிறா? இப்போ தான் சட்டி வச்சுருக்கீங்க அடுப்புல. எப்போ சமைச்சு முடிப்பீங்களோ தெரியலையா? அது வரைக்கும் வேடிக்கை பார்த்து நிற்க சொல்றியா? உங்களுக்கு சமைக்க தெரியல, எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்து கற்றுக்கா. அப்பதான் உங்க வீட்டுக்கு ருசியாக மீன் குழம்பு வச்சு தர முடியும். ஐயோ வேணாப்பா சமைக்க கற்றுக்குன்னா பெரிய தொல்லை. சமையல் ரூம்லேயே நம்மளோட வாழ்நாள் கழிஞ்சிடும். இதை நல்லா சமைக்கிறியே, விதமாக செஞ்சு கொடு. இட்லிக்கு வந்து 4 சட்னி அரைச்சி கொடு, சாம்பார் வச்சு கொடு, அந்த வந்து வடக்கறி செஞ்சு கொடு, அப்புறம் மீன் குழம்பு விதமாக செஞ்சு கொடு. அப்படி இப்படின்னு உயிர் எடுக்குங்க. சமைக்க தெரியாத வரைக்கும் நல்லது. தெரியாது சொல்லிட்டு ஓடிடலாம். அப்படி மீறி நம்ம சமைச்சாலும் சாப்பிட்றதுக்கு அலர்ந்துவாங்க. அதுதான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கேன் கிச்சன்லேயே என்னை போட்டு அடைச்சிடுவாங்க. அப்போ ஊர் சுற்றி நான் அப்படி வருவேன். இந்த ஐடியா கூட நல்லா இருக்குது. சமைக்க கற்றுக்காம இருக்கிறதே நல்லது போல இருக்கு. நான் தான் தெரியாதமா கற்று வச்சுக்கிற போல. ஆமாம் நீ சூப்பராக சமைப்பிய. சதீஷ் உன் வீட்டுக்காரன் தான் உன் பெருமையாக ரோடு ஃபுல்லாக சொல்லின்னு இருக்காங்களே. சும்மா இங்கே வாயில் ஆழ்ந்துன்னு இருக்காத. ஒழுங்கா அவங்க அக்கா சொல்கிற மாதிரி சமைச்சு கொடு. நான் சமைக்கிறது நல்லா இல்லைன்னு என் வீட்டுக்காரன் என் பிள்ளையும் ரோடு ஃபுல்லாக சொல்லி இருக்காங்களா? எங்க தெரியாதுங்க. உடனே கிளம்பிடுவேன் கொம்பு எடுத்துக்கணும். இப்போ யார் சமைக்கிறது? ஒழுங்கா வேலையை பாரு. அது அவங்க சொல்லிட்டு எப்போ போயிட்டாங்க. வரட்டா நீ வீட்டுக்கு 2 பேரும். குழம்புல உப்பள்ளி போறனா இல்லையான்னு பாரு. கேஸ் காலியிடுமா சொல்லிட்டு அடுப்புல புகையில நின்று சமைச்சு நிற்கிறேன். நான் கொழுப்பு பற்றி இருக்கிறதுக்கும் விடிடி வேலையை பாரு. நீ எல்லாமே நீ கொடுக்குற சொல்லனாக்கா. நீ நல்லா சமைச்சு தரனால தான் நான் சமைக்கிறத கூட சொல்லுங்க. அதுக்கு என்ன நடிப்பட சொல்றேன்? நல்லா சமைக்க வரணும்னு சொல்றியா? ஆமா, எங்க ஊர்ல இருந்த வரைக்கும் நான் சமைச்சு கொடுக்கும்போது வாய் முடிஞ்சு கும்பல் சாப்பிட்டுருந்துங்க. என்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல நாங்க வந்தோமோ அன்னையில நீ சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்டு நல்லா வாட்டப்பட்டு போய் நான் சமைக்கிறத குறை சொல்லி சுத்தின்னு வருதுங்க. முதல்ல நான் வாங்கி வச்சுக்கிற வீட்டுக்கு போனோம். அங்க போனாதான் இந்த கொழுப்பு அடங்கும். கஷ்டப்பட்டு செஞ்சா குறை சொல்லி சுத்தின்னு வருதுங்க பத்தியா? வரட்டேன் நீ வீட்டுக்கு 2 பேரும். சரி வந்தவன உங்களை கவனிச்சுக்கா. இந்த மீன் என்ன பண்றது? கீழே வைக்கவா? கீழே வச்சா ஒரு பூனை சுத்தி வந்து இருக்கிறதுக்காக தூக்கின்னு போயிடும். கையிலே வச்சிரு. எனக்கு எவ்வளோ நாளைக்கு கையை வச்சு நிற்கிறது? நான் கால் வலிக்கிறேன். எனக்கு என்ன உட்கார பண்ணி கீழே உட்கார நேரம் உட்கார வேணாம் சொன்னது. உட்கார அப்படியே எம்மாடியோ. சரி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கு பூண்டுல போட்டு வதக்கிட்டு குழம்பு ஊற்று. குழம்பு கொஞ்சம் மீனை போட்டுடலாம். ஏக்கா எல்லா மீனை வந்து குழம்பு வச்சிடலாமா? மீன் வறுக்க தேவையா? இந்த வாழை தலையை மட்டும் குழம்பு போட்டுக்கலாண்டியா? மீதெல்லாம் வறுத்துடலாம். ஆமாம், குழம்புல போட்ட மீன் எதுவும் சாப்பிடாதுங்க. நான் தான் சாப்பிடணும், மாமியார் தான் சாப்பிடணும். மற்றவங்களுக்கு பற்றியா வறுத்த மீன் தான் சாப்பிடுவாங்க. குழம்பு தொட்டவே தொடாதுங்க. அதான் சொல்கிறேன், தலையை வாழை மட்டும் குழம்புல போட்டுக்கலாம். மீதில் வறுத்துலாம். ஆமாம், எனக்கு கூட வறுத்த மீன் தான் பிடிக்கும். குழம்பு வந்து சும்மா ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். மீன் குழம்புல வைக்க போடுற அந்த மீன் எனக்கு பிடிக்காது. சரி நானும் அப்படியே உட்காரேன். மீன் வறுப்பீங்க பொழுது சாப்பிட்டு போகிறேன். என்ன மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் வறுப்பேன். ஏதோ ஒன்று பண்ணு. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா திடீர்னு என்ன பாட்டு? அது ஒன்னும் அடி பாடணும்னு தோணுச்சு. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, அம்மா குடும்பத்துக்காகாது. எல்லா வீட்லயும் அதடி நடக்குது. குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்றேன். எந்த வீட்லயாவது புருஷன் வந்து பொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். என் வீட்டுல மட்டும் தான் என் புருஷன் என் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான். மற்றவங்க எல்லா வீட்லயும் புருஷன் வந்து பொண்டாட்டி சொல்ற பேச்சு தான் கேட்பாங்க. ஆமா, நீ தான் நினைச்சு என் வீட்டுக்காரையா சொல்ற பேச்சு கேட்கறாரு. நான் சொல்ற பேச்சு அவர் சுத்தமா கேட்கவே மாட்டாரு. அவர் பேச்சு தான் நான் கேட்கணும்னு அவர் நினைப்பாரு. ஏன் அப்படி சொல்றேன்? உங்க வீட்டுக்கார நீ சொல்ற பேச்சு தானே கேட்கறாரு. எங்கக்கா தண்ணி கொடுத்துணும் போயிடலாம் நானும் சொல்லியிருக்கேன். எங்கன்னா சொல்ற பேச்சு கொஞ்சமாவது கேட்கறாரு. எங்கள் அம்மா தனியாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கணும். நம்ம தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு அவங்க யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமியார் தொல்லை தாங்க முடியுதா? அது தொட்டா குத்தம், அதை தொட்டா குத்தம், இது பண்ணாலும் குத்தம். வீட்டிலேயே இருக்கணும், வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதான், யார்ட்டையும் பேசக்கூடாதான், இந்த மாதிரி புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுது. பேண்ட் சட்டை போடக்கூடாது, என்னமோ சண்டை போடுது. இது தொல்லை தாங்க தான் நான் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கார சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. இது நல்ல கதையாக இருக்குது. உங்கள் கூட இருக்கிறது உங்கள் மாமியார் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டுக்காரர் பாப்பா உங்கள் மாமியார் தனியாக விட்டுட்டு நீங்கள் தனி கொடுத்துட்டு போகிறீங்களா? இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்குது நீங்கள் பேசுறது. வேறு என்னக்கா பண்ணுறது? எனக்கு என் மாமியாருக்கு தினமும் சண்டை நடக்குது. தனியாக போனது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நான் பார்க்குறேன். தனி கொடுத்துட்டு போனால் தானே உன் குழம்பு சிரிக்கும். நீ நம்ம ஆடி இருக்க தனி கொடுத்துட்டு போனேன்னு. உன் மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? ஆமாம், நீ வீடே அடங்க மாட்டேன். உன் குழந்தை எதுவுமே ஸ்கூலில் விட மாட்டேன். அந்த குழந்தைக்கு காலையிலேருந்து ஒரு டிஃபன் செஞ்சு தரதோ, குழு பட்டுறதோ, தலை வரதோ, ஸ்கூலுக்கு எதுவுமே விடுறதோ, இட்டுன்னு வரதோ எதனா ஒன்று நீ பண்ணுறியா? என்னக்கா நீ இப்படி சொல்லிட்டா? காலையில் தினமும் நான் தான் ஸ்கூலுக்கு எதுவுமே விடுறேன். ஸ்கூலுக்கு எதுவுமே விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துடுவேன். நான் அப்படியே எல்லாரும் வீட்டில் கதை பேசிட்டு அப்புறமா சாயங்காலமாக வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்கார வேலையிலேருந்து வரத்துக்குள்ள வயசான காலத்தில் காலையிலேருந்து வாசல் கட்டி கோல வைக்கிறதுலேருந்து டிஃபன் செய்யறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து அவங்க துணியை துவச்சி போடுறதுலேருந்து சாமான் தொடர்ந்து மாமியார் பாவண்டி எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்கடி. நீ நல்லா ஊர் சுற்றி நீ நல்லா வாட்டப்பட்டு போய் தெரியுற. சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கார சொல்லி தண்ணி கொடுத்து நானே வைக்க போகிறேன் பாரு. வச்சாதான் உங்க கொழுப்பு அடங்கண்டி. காலையில் எழுந்து வீட்டு வாசல்லாம் பெருக்கி சாமான் தொலைக்கி சோத்தாக்கி எல்லா துணியை துவச்சி போட்டு நான் சமைச்சு அப்படி செஞ்சாதான் உங்க கொழுப்பு அடங்கும். உன் மாமியார் உன்னை கூடயே வச்சிங்கன்னா அது தலையிலே மண்ணை வரி கொட்டின்னு இருக்குது. மாமியார் கிட்டே உங்க வீட்டு கட்ட முதல்ல பேசணும். ஆமாம், மாமியார் இருக்கிறதால எனக்கு ரொம்ப திமிர அதிகமாக போகுது. தண்ணி கொடுத்தன போய். ஐயோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது. தண்ணி கொடுத்துன போனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ?
ஆமாடி நம்ம காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட நம்ம மாமியார் என்ன பண்ணுவாங்க, காலைல 5 மணிக்கெலாம் இருந்து அவங்க அந்த காலத்தாரு வாசல் பெரிய அழகாக கோலம் போட்டு காஃபி போட்டு நம்ம தலை மாட்டை தந்து வச்சுங்க, நீ இந்த காப்பி குடிமா உடம்பு சரியில்லைமா அப்படிலாம் கேட்குதுங்களா, தனியாக கொடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கேன், நீ தான் காப்பி போட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்து எல்லாரும் எழுப்பணும், காலையில் வாசல் பெருக்கி கோலம் வைக்கணும். அது மார்கழி மாதம் 4 மணிக்கெலாம் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் வைக்கணும். இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் சிரிப்பாக சிரிச்சு போயிடும். புரியுதா? தண்ணி கொடுத்துருந்தா தான் உனக்கு அவ்வளோ சாதாரணமாக நினச்சினே. அதுக்கு தான் என் மாமியார் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் பத்திரமா என் கையிலேயே எல்லா வேலையும் அதே செஞ்சிடும். எனக்காவது ஒரு நாள் தான் நான் 1-2 வேலை செஞ்சிருக்கேன். அதுவும் போய் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சொல்லியிருக்கோம். போனையா காலைல போனையா சாயங்காலம் வந்துடணும் அப்படி சொல்லியிருக்கிறேன். இல்லை நானே போய் கொண்டு போயிட்டு கொடியேட்டு வந்துடுவேன். அதான் என் மாமியாருக்கு மேலே இருக்க பாசம் நினச்சிங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இருந்தால் தான் நான் என்னோட இது செல்லுபடியாகும். என்ன வேலை செஞ்சு என் முது எலும்பு கைட்டு போயிடும் எங்கள் வீட்டில். கொஞ்சம் நெஞ்சமான துணியை போட்டு வைக்கிறது, கொஞ்சம் நெஞ்சமான பாத்திரம் தொலைக்கி துணி துவச்சு உடம்புல இருக்க எலும்புலாம் தனித்தனியாக வந்துடும். குடும்பம் நடத்துறவங்க தான் கஷ்டம் தெரியும். தனி கொடுத்துட போகிறான், தனி குத்தணும். ஐயோ இதுங்க சொல்லலாம் பார்த்தா பயமாக இருக்குது. தண்ணி கொடுத்துலாம் போகலாமா வேணாமா? போய் பாரு, ஒரு மாதம் குடும்பம் நடத்தி பாரு, அந்த வழி என்னன்னு தெரியும் உனக்கு. தவிச்ச வாய்க்கு தண்ணி வேணா கூட நீ எதை போய் மொண்டு போய் குடிக்கணும். ஆமாம், இப்போ ஊர் சுற்றி போய் டைனிங் டேபிள் உட்காந்தவே மாமியார் கரெக்டாக அதில் சாப்பாடு வச்சுப்பா, சாப்பிட்டுட்டு நான் பண்ணி கிளம்பிடுவாங்க இந்த ஊர் சுற்றத்துக்கு. தண்ணி குத்தணும் போயிட்டு நானே தான் எல்லாத்தையும் வச்சு வச்சு சாப்பிட்ணும்ல. மரமண்டிக்கு இப்போ உடச்சிக்கிட்டு போடுறது. நல்ல வேலை என் புருஷன் வந்து ஒத்துக்கல தண்ணி குத்தணும் போகிறதுக்கு. நானும் ரொம்ப நாளாக ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் சொல்லிட்டாரு, எங்கள் அம்மா விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன், போகிறதா நீ தனியாக போய்க்கணும். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நீ வேணா தனியாக போயிடு. நான் தனியாக போய் என்ன பண்ணுறது? போய் குடும்பம் நடத்தி பாரு தனியா. வேணாண்டியம்மா, என் மாமியார் திட்டின்னு போகுது. அது இருக்க வரைக்கும் அது கூட இருந்துக்கிறேன். சரி அதை சட்டி தீயுது பாரு, குழம்பு முதல்ல தாலி பாயை பார்த்து நின்று இருப்பேன். ஐயோ இவ கதையை பேசினா சட்டி தீஞ்சு போயிட்டு இருக்காங்க. இக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் வெந்தயம் அவ்வளோதானே. வெந்தயம் தான் கடுகு போட்டாச்சுல போதும். இப்போ காய்கறியில் மட்டும் போட்டு வதக்கு. லேசாக அப்படி பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கினா போதும். போட்டு தீய விட்றாத. குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அந்த வெங்காயம், தக்காளி அப்படி கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தொக்கு மாதிரி வதக்கிறாத. இல்லை இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுக்கே பார்த்தியா எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், நான் சமைக்க கற்றுக்க போகிறது இல்லைண்ணே. சரி தின்ன மட்டும் நல்லா கற்று வச்சுக்கோ. அது நல்லா தெரியுமே. வெங்காயம் தக்காளிலாம் போட்டேங்க. லேசாக வதங்கினோன்னா புளி கரைச்சி வச்சுக்கோங்க. புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு அந்த தண்ணியை தலை ஊற்றிடு. கொச்சோட நல்லா கொச்சோடனே பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொச்ச பிறகு இந்த மீன் வந்து போட்டாங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் மீன் போட்டால் போதும். இக்கா மீன் குழம்புக்கு நல்லா நல்லா இருக்கும். ஆமாடி நல்லா ஊற்றி சமைச்சா நல்லா வாசனையாக இருக்கும். ஏன் தலைக்கு தலைக்கிற தேங்காய் நல்லா ஊற்றக்கூடாதா? அது நல்லா வாசனையாக இருக்குமே. ஆமாம் சொன்ன மாதிரி தலைக்கு தலைவர் தேங்காய் நல்லா வாசனையாக இருக்குல்ல. குழம்புல ஊற்றி பார்க்கணும், நல்லா வாசனையாக இருக்கும்ல. அடிப்பாவீங்களா, நல்ல ஒரு வேலை செஞ்சீங்கடி. ஏன் அப்படி சொல்கிறேன்? தேங்காய் வந்து நல்லா வாசனையாக இருக்குல்ல. ஊற்றினா குழம்பு ஊற்றி நல்லா வாசனையாக இருக்குல்ல. மல்லிப்பூ வாசனை இந்த மாதிரி குழம்பு வாசனை தேங்காய் வருதுல. குழம்பு ஊற்றினா அந்த வாசனை வரும்ல. நல்லா சமைச்சிங்கடி அம்மா. ஆமாம், நான் தலையில் தலைவரை பற்றி அந்த எண்ணெய் வந்து மல்லிப்பூ வாசனை சூப்பராக வரும். அந்த எண்ணெய் ஊற்றி தான் என் மாமியார் கிட்ட கூட சமைக்க சொல்லணும். ஏண்டி அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணி தொலையாதீங்கடி. தலைக்கு தலைவர் எண்ணெய்லாம் வந்து சமைக்க ஊற்றக்கூடாது. ஏன் அதுவும் என்ன தானே ஏண்டி? அந்த பாட்டிலே போட்டிருக்கேன்டி எடிபிள் நான் எடிபிள் அப்படி போட்டிருக்கேன். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படின்னா எடிபிள்னா எடிபிள்னா வந்து சமைக்கக்கூடியது, நான் எடிபிள்னா சமைக்க தகுதி இல்லாதுன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம வந்து தலைக்கு தடவுற அந்த ஹேர் ஆயிலாம் வந்து தேங்காய்லாம் வந்து அதில் கெமிக்கல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். அதெல்லாம் வந்து சமைச்சு வச்சுக்க போய் சேர்ந்துருவடி. சமைக்கிற தேங்காய் தனியாக இருக்குது பார்த்தியா? சுத்தமான தேங்காய் அதில் வேணால் சமைக்கலாம். அது நிறைய பேர் சமைக்கிறாங்க. அந்த மாதிரி சமைக்கக்கூடிய தேங்காய் சமைக்கணும். தலையில் தடவுற ஹேர் ஆயிலாம் தடவக்கூடாது, குழம்பு சமைக்கக்கூடாது. அப்படியா? பாயசம் ஆயிடுமே. நீ மட்டும் சாப்பிட பற்றியா? அன்னைக்கு ஊற்றி சமைச்சு பாரு எப்படி இருக்குன்னு தெரியும். ஐயோ பாயசம் ஆச்சுன்னா அப்புறம் போய் சேர்ந்து சொல்கிறேன். அது கூட வேலை செய்யுங்கடி. சாப்பிட்ற பொருளில் விளையாடாதீங்கடி. நல்ல வேலை சொன்னேன். இல்லைன்னா என் மாமியார் கிட்ட சொல்லி இல்லைன்னா நானே கூட ஊற்றி விட்ருப்பேன். என்னைய நல்ல வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு என் மாமியார் கிட்ட சொல்லி தான் ஒருத்தி தான் இருக்கும். அதுக்கு தெரியும் இந்த விஷயம்லாம். எது சமைக்கிறது பொண்ணு, எது சமைக்க போடக்கூடாதுன்னு நான் தான் அடி வாங்கியிருப்பேன். ரெண்டும் நல்ல கூறு கட்டதுங்களா இருக்குதுங்கம்மா. உங்கள் 2 பேரையும் வச்சு நீ எப்படி தான் குடும்பம் நடத்துறாங்கன்னு தெரியல எனக்கு ஒன்றும். ஆமாம் சும்மா அப்படியே மினுக்குவேன். டவுட் தானே கேட்டா? நாங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோமா ஹேர் இல்லை குழம்புல. சும்மா டவுட் கேட்டதுக்கு எப்படி சொல்லிட்டு பேர். இனிமேல் இவங்க சமைச்சு எதுனா கொடுத்தாங்கன்னா கடவுளே சாப்பிடவே கூடாது.